திருப்பதி திருமலையில் நண்பகலில் 1 மணி நேரம் கனமழை கொட்டியது. கோவில் மாடவீதிகள், லட்டு கவுண்டர் செல்லும் வழி உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடியாததால் பக்தர்கள் ஒரே இடத்தில் வெகுநேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. வேலைவாய்ப்பு இல்லாததால் தான் சாதி சண்டை வருவதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். வேலை இல்லாத காரணத்தால் தான் இங்க ஜாதி சண்டையே வருது. இந்த ஜாதி பிரச்சனை, அந்த ஜாதி பிரச்சனை, இந்த ஊர் பிரச்சனை. பள்ளிக்கூடத்துல ஜாதி இருக்கு. நீ வேலையை கொடுத்தனா அவன் வேலையை பார்த்துட்டு போவான். ஏன் சண்டை போட போறான்? சென்னையில எங்கேயாவது ஜாதி சண்டை இருக்கா? சென்னை அருகே குன்றத்தூரில் அரசு பள்ளி வகுப்பறையில் மயங்கி விழுந்த 11ஆம் வகுப்பு மாணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மணிகண்ட நகரைச் சேர்ந்த 16 வயதான வெங்கடேசன் காலாண்டு தேர்வு விடுமுறைக்கு பிறகு திங்களன்று பள்ளிக்கு சென்றார். தலை வலிப்பதாக நண்பர்களிடம் தெரிவித்த நிலையில் திடீரென வகுப்பறையில் மயங்கி விழுந்த அவரை ஆசிரியர்கள் மீட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். உடற்கூறு ஆய்வு அறிக்கையின்படி நடவடிக்கை மேற்கொள்ள காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்டு சென்னையில் பதுங்கியிருந்த கொள்ளையனை 250 சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து போலீசார் கைது செய்தனர். செயின் பறிப்பு தொடர்பாக பெண் அளித்த புகாரில் கடந்த 23 நாட்களாக 250 சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் கொள்ளையில் ஈடுபட்டவர் FZ வாகனத்தில் பயணித்ததை கண்டறிந்தனர். தொடர்ந்து வாகன பதிவெண் மூலமாக சென்னையில் பதுங்கியிருந்த விக்னேஸ்வர் என்பவரை கைது செய்த போலீசார் 6 சவரன் தாலிச்சங்கிலியை கைப்பற்றினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் காரில் சட்டவிரோதமாக திமிங்கல உமிழ்நீர் கடத்தப்பட்ட சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடியிலிருந்து கேரளாவிற்கு திமிங்கல உமிழ் கடத்தப்பட உள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில் அவர்கள் சிக்கினர். கைப்பற்றப்பட்ட 40 கிலோ திமிங்கல உமிழ்நீரின் சர்வதேச மதிப்பு பல கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது. சென்னை துறைமுகத்தில் செல்போன் பேசிக் கொண்டு சென்றவர் கடலில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். மணலி பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பவர் துறைமுக வளாகத்தில் செயல்படும் ராயல் மெட்ராஸ் என்ற பாய்மர படகு கிளப்பில் பொறுப்பாளராக இருந்தார். நேற்று இரவு செல்போன் பேசிக் கொண்டு சென்றவர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இந்த நிலையில் இன்று காலை பாய்மர படகு கிளப் அருகே கடலுக்குள் போடப்பட்டுள்ள கற்களுக்கு இடையே மோகன் சடலமாக மீட்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் பாக்கத்தில் குடியிருப்புக்கு தற்காலிக மின் இணைப்பு வழங்க 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய வணிக ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். முத்தா புதுப்பேட்டையை சேர்ந்த சங்கர் தற்காலிக மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்த நிலையில் மின் மீட்டர் பொருத்த 3000 ரூபாய் கேட்டுள்ளார். இது தொடர்பாக சங்கர் அளித்த புகாரில் மின்வாரிய வணிக ஆய்வாளர் ரஜினியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் முல்லையூர் கிராமத்திற்கு முதல் முறையாக பேருந்து சேவை தொடங்கியது. முன்னதாக பேருந்துக்காக 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய சூழல் இருந்த நிலையில் தங்கள் கிராமத்திற்கு பேருந்து வசதி கோரி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் முல்லையூரில் இருந்து அரியலூருக்கு நேரடி பேருந்து வழித்தடத்தை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். இதனால் கிராம மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். ஆழ்கடலில் நாகை நம்பியார் நகர் மீனவர்கள் மீது கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக கடலோர காவல் குழும காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திங்கட்கிழமை அதிகாலையில் கோடியக்கரை தென்கிழக்கே 2 ஃபைபர் படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 11 மீனவர்களை சுற்றி வளைத்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் ஆயுதங்களால் தாக்கி GPS கருவி, வாக்கி டாக்கி, வலை, என்ஜின், செல்போன்கள் உள்ளிட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்களை கொள்ளையடித்து தப்பிச் சென்றனர். மதுரையில் சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது கார் மோதியதில் அவர் பலத்த காயமடைந்தார். அவனியாபுரத்தைச் சேர்ந்த இன்பா என்பவர் நண்பர்களுடன் காரில் மதுரை சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த முதியவர் தேவேந்திரன் குறுக்கே வந்ததாக தெரிகிறது. காரை பிரேக் பிடித்தபோது அது நிலைத்திடுமாறி சாலையின் மையத்தடுப்பிலும் முதியவர் மீதும் மோதியது. சாலை விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலருக்கு சேலம் மாநகர காவல்துறை சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. கண்ணங்குறிச்சி காவல் நிலையத்தில் பணிபுரிந்த அன்புராஜ் ஆத்தூரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்று திரும்பிய போது இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் தீர்ந்துள்ளது. எனவே அருகில் உள்ள பங்கில் பெட்ரோல் வாங்கிக் கொண்டு வந்தபோது லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பழனி பாலாறு அணை பகுதியில் சுற்றித் திரியும் ஒற்றை யானையை பட்டாசு வெடித்து விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பாலாறு அணையில் வனவிலங்குகள் தண்ணீர் அருந்த செல்வது வழக்கம். ஆனால் ஒரு யானை மட்டும் அணைப்பகுதியில் சுற்றித் திரிகிறது. இதனால் விவசாயிகள், தொழிலாளர்கள், பள்ளி செல்லும் சிறுவர்கள் என அனைவரும் அச்சத்தில் உள்ளனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பகுதியில் செயல்படும் தனியார் மதுபான விடுதியில் கலப்பட மதுபானங்களை விற்றதாக உரிமையாளரின் மகன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ஓயாசிஸ் என்ற பெயரில் இயங்கும் தனியார் மதுபான விடுதியில் அரசு அனுமதிக்கப்பட்ட நேரத்தை பின்பற்றாமல் மதுபான விற்பனை நடைபெறுவதாகவும் புகார் எழுந்தது. இதையடுத்து அங்கு சோதனைக்கு சென்ற காவலர்களுடன் விடுதியின் உரிமையாளர் மகன் சஜின், ஊழியர்கள் ஐயப்பன், கிருஷ்குமார் ஆகியோர் தகராறு செய்ததாக தெரிகிறது. இதையடுத்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் 500க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் மீது காலணி வீச முயன்ற விவகாரத்தில் தான் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் தெரிவித்துள்ளார். தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் சனாதனத்தை அவமதிக்கும் வகையில் தலைமை நீதிபதி பேசியதால் அவரை தாக்க முயன்றதாக கூறினார். தனது செயலுக்கு மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என்றும் கடவுள்தான் இதனை செய்ய வைத்தார் என்றும் ராகேஷ் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சிப்காட் தொழிற்பேட்டை காமராஜர் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஏரி புனரமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. பெரு நிறுவனங்களின் சமூக பங்களிப்பு வாயிலாக நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் இந்த ஏரி சுமார் 6.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு தற்போது புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கிறது. நாமக்கல் மாவட்டம் நல்லூர் அருகே கார் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதி படுகாயமடைந்து உயிரிழந்தனர். செய்யம்பாளையத்தைச் சேர்ந்த தங்கராசு மற்றும் அவரது மனைவி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பிச்சம்பாளையம் பகுதியில் கார் மோதி விபத்தானது. சாலையில் தூக்கி வீசப்பட்ட தம்பதியர் படுகாயமடைந்த நிலையில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த கார் ஓட்டுநரான திருச்சியைச் சேர்ந்த சாதிக் பாட்சாவிற்கு திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உதகை நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு திமுக சார்பில் MP ஆர் ராசா தீபாவளி பரிசுகளை வழங்கினார். நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்புடன் மதிய உணவும் பரிமாறப்பட்டது. மதுரையில் அக்டோபர் 21ஆம் தேதி முதல் தூய்மை பணியாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணியை மேற்கொண்டு வரும் அவர்லாண்ட் நிறுவனம் கடந்த 22 மாதங்களில் 6.5 கோடி ரூபாய் அளவில் தொழிலாளர்களின் சம்பளத்தை கையாடல் செய்திருப்பதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அந்த நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை நீட்டிக்க எதிர்ப்பு தெரிவித்தும் 23 பணியாளர்கள் நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர். சரக்கு கப்பல் விபத்தை அடுத்து தனுஷ்கோடி தெற்கு கடற்கரையில் கரை ஒதுங்கிய பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் 4 மாதங்களாக தொடர்ந்து சேகரிக்கப்படுகிறது. கடந்த மே மாதம் 24ஆம் தேதி லைபீரியா சரக்கு கப்பல் கேரள கடற்பகுதியில் விபத்துக்குள்ளானதில் பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் கரை ஒதுங்கின. இதையடுத்து பிளாஸ்டிக் மூலப்பொருட்களை சேகரித்து ராமேஸ்வரம் திடக்கழிவு மேலாண்மை நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. 4 மாதங்களாக இந்த பணியில் 30க்கும் மேற்பட்ட பெண் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கோவை டாடாபாத் மண்டல தலைமை மின்பொறியாளர் அலுவலகம் முன்பு CITU சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. கேங்மேன் பணியாளர்களுக்கு கள உதவியாளர் பதவி உயர்வு வழங்க வேண்டும், கேங்மேன் பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய 6% ஊதிய உயர்வை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்டோர் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சி நிர்வாகத்தில் சீர்கேடு என்று கூறி பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சோளிங்கரில் சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணியில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் தரமற்ற முறையில் சாலைகள் போடப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் நகராட்சி பணிகள் அனைத்தும் திமுக நகரமன்ற தலைவர் மூலமாகவே ஒப்பந்தம் விடப்படுவதாக கூறி பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு வங்கத்தில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிடச் சென்று தாக்குதலுக்கு உள்ளான பாஜக MPயை அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சந்தித்து நலம் விசாரித்தார். மால்டா மாவட்டத்தில் நிவாரணம் கொடுக்க சென்ற பாஜக MP காகன் முர்முவை பொதுமக்கள் வழிமறித்து தாக்கினர். இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நாடாளுமன்ற உறுப்பினர் காகன் முர்முவை மருத்துவமனையில் சந்தித்து நலம் விசாரித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பேரூராட்சியில் சாலைகளை சீரமைக்க கோரி வணிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அம்ருத் குடிநீர் திட்ட பணிகளுக்காக சாலை ஓரங்களில் தோண்டப்பட்ட பள்ளங்களை சரி செய்யாததால் விபத்துக்கள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். புழுதியால் காற்று மாசு ஏற்படுவது குறித்து முறையிட்டும் பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இதே நிலை தொடர்ந்தால் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்தனர்.
எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டல அனல் மின் நிலையத்தில் நிகழ்ந்த விபத்தில் இருந்த அசாம் தொழிலாளர்கள் குடும்பத்திற்கு தலா 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு தர வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் ஊரணம்பேடு கிராமத்தில் உள்ள எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டல அனல் மின் நிலைய கட்டுமான பணியின் போது கடந்த 30ஆம் தேதி நிகழ்ந்த விபத்தில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 9 பேர் உயிரிழந்தனர். இவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும், மெட்டல் கர்மா நிறுவனத்தை ஒப்பந்த பணியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.